வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க வெயிட் லாஸ்க்கு தோசை சுடலாம். என்னென்ன பொருள் போட்டுக்கலான்னு சொல்கிறேன் பாருங்க. கேவுரு கோதுமை நொய் இருக்குல்ல, அது நல்லா ஊற வச்சிடணுங்க. இதை நம்ம இதில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், 10 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது இந்த சிகப்பரிசி இருக்கு பாருங்க பாக்கெட்டில், அதை நம்ம போட்டுக்கலாம். மாவு அரை கப்பு போட்டிருக்கேன். இது உளுந்த மாவு அரை கப்பு போட்டிருக்கேன். கேவுரு மாவு அரை கப்பு போட்டிருக்கேங்க. கேரட்டு, வெங்காயம், உப்பு போட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் போட்டாச்சுங்க. உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சுங்க. இப்போ கேரட் போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடலாங்க. நல்லா கரைச்சி இப்போ தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு சுகர் உள்ளவங்க கூட சாப்பிட்லாங்க. நல்லா ஹெல்த்தியானது. வாங்க இப்போ தோசை கல்லை போட்டு ஊற்றிடலாம். இப்போ ஆயில் ஊற்றிடலாங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். வேகட்டும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. சிகப்பரிசி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சேப்பாக இருக்குங்க. கேவுரு மாவு சேர்த்துருக்கோம். அதனால் சுகர் உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம அரிசி சேர்க்கலை, சிவப்பரிசி தான் சேர்த்துருக்கோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.